தலைப்பு செய்திகள். வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குழு கைது. தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு செல்வோருக்கு விசேட அறிவிப்பு. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் யாழ் திருகோணமலைக்கு விஜயம். அமெரிக்கா தொடங்கிய போரை நாங்கள் முடிப்போம், ஈரான் கடுமையான எச்சரிக்கை. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை கவலை. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு வன்முறை சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் முன்னெடுக்கப்பட்ட கைது நடவடிக்கையின் போது 3 கூரிய வாள்களும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன. உதயபுரம் பகுதியில் சில வாரங்களுக்கு முன்னர் சகோதரர்கள் மீது இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரியாலை நாயன்மார் கட்டையை சேர்ந்த 25, 28 மற்றும் 30 வயதுடைய மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சுயாதீனமாக வேலை தேடும் நோக்கில் வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்வதற்கான நடைமுறையில் புதிய திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் சுயாதீனமாக வேலை தேட விரும்பும் ஒருவர் பணியகத்தில் பதிவு செய்வதற்கு முன் குறித்த நபரை வெளிநாட்டுக்கு வரவழைப்பதற்கு எதிர்பார்க்கும் நபர் ஊடாக தேவையான ஆவணங்களை அந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு சமர்ப்பித்து வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை சான்றளிப்பது கட்டாயமாகும் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதற்காக $60 அமெரிக்க கட்டணமாக அறவிடப்படும் என்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. முதற்கட்டமாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தொழிலாளர் பிரிவுகள் செயல்படும் 13 நாடுகளில் உள்ள 15 ராஜதந்திர சேவை பிரிவுகளுக்கு மட்டுமே இந்த சட்டம் அமுல்படுத்தப்படும் என்றும் இது 2025 ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் எனவும் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தொழில்முறை பிரிவில் இல்லாத வேலைகளுக்கு இந்த சட்டம் பொருந்தும் என்றும் தொழில்முறை வேலைகளின் கீழ் வரும் வேலை வகைகள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் இணையதளத்தில் பார்வையிட முடியும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இன்று திங்கட்கிழமை கொழும்புக்கு வரும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் 25ஆம் தேதி புதன்கிழமை யாழ்ப்பாணத்திற்கும் திருகோணமலைக்கும் நேரடியாக விஜயம் செய்வார் என தெரிவிக்கப்படுகின்றது. தாம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யும் போது அங்கு கள சூழ்நிலை ஒழுங்காக இருக்குமானால் அவர் செம்மணி மனித புதைக்குழி இருக்கும் பகுதிகளையும் நேரடியாக பார்வையிடுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. புதன்கிழமையன்று யாழ்ப்பாணத்தில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்க உள்ளார் எனவும் கூறப்படுகின்றது. இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் பங்கு பெற்றுவர் என தெரிவிக்கப்படுகின்றது. ஏனைய எம்பிக்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கின்றதா என்பதை அறிய முடியவில்லை. அவர்களும் அழைக்கப்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்று கொழும்பு வரும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மாலை நாடாளுமன்ற குழு அறையில் நாடாளுமன்ற கட்சிகளின் தலைவர்களை ஒன்றாக சந்திக்கின்றார். எனினும் எதிர்க்கட்சி பிரமுகரை தனித்தனியாக அவர் சந்திக்கும் வாய்ப்புகள் குறைவு எனவும் கூறப்படுகின்றது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை வரும் அதே சமயத்தையொட்டி இலங்கையின் பிரதமர் ஹரிணி அமரசூரிய கனடாவில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்காக அங்கு பயணமாகிறார் எனவும் கூறப்படுகின்றது. அதனால் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கொழும்பில் வந்து இறங்கிய கையோடு பிரதமருக்கும் அவருக்கும் இடையில் சந்திப்பு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருந்தால் மட்டுமே அந்த சந்திப்பு இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆயினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சந்தித்து பேசுவார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலும் திருகோணமலையிலும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நிகழ்ச்சி நிரல் பற்றிய விடயம் இன்னமும் முழுமையாக வெளிவரவில்லை. பெரும்பாலும் இன்று மாலைக்கு பின்னர் அது உறுதியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ் செம்மணி சித்துப்பாத்தி
யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி ஆய்வு தொடர்பான உண்மை கண்டறியப்பட்டு சர்வதேச நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என மக்கள் செயல் என்ற தன்னார்வ இளையோர் அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கும் அணையா விளக்கு 3 நாள் கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்கள் யாவரும் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் முற்பகல் 9 மணி முதல் பிற்பகல் 1:30 வரை கலந்து கொண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயத்தின் போது நாம் ஒற்றுமையாக செம்மணி மனித புதைக்குழிக்கு சர்வதேச நீதிக்கான கோரிக்கையையும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியையும் வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்பது மிக முக்கியமானது என்றும் தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் கடந்த 13ஆம் தேதி ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரானின் பர்தம், நடான்ஸ் மற்றும் எஸ்பஹான் ஆகிய முக்கிய அணு உலைகளில் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது ஈரானின் அணு திட்டத்தை குறிவைத்ததென இஸ்ரேல் கூறியுள்ளது. இதற்கு பதிலாக ஈரானும் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டு இரு நாடுகளுக்கிடையே தீவிரமான போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவும் ஈரான் மீது நேரடி தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலை வெற்றிகரமானதாக கூறிய ட்ரம்ப் உலகத்தில் வேறு எந்த இராணுவமும் இதுபோல் செய்ததில்லை என பெருமிதம் தெரிவித்தார். ஆனால் இந்த தாக்குதலால் கடும் கோபமடைந்த ஈரான் அமெரிக்கா தொடங்கிய போரை நாங்கள் முடித்து வைப்போம் என நாட்டின் தலைவர் ஐயதுல்லா அலி காமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதற்கு மேலும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளங்கள் மீது உடனடி தாக்குதல் நடத்த இது சரியான தருணம் என ஈரானின் உயரதிகாரி ஒருவர் அறிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் அமெரிக்க தூதரங்களுக்கு உலகம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் ஈராக், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை ஈரான் பயன்படுத்திய 470 ட்ரோன்களை அழித்துவிட்டோம் என இஸ்ரேல் கூறிய நிலையில் அமெரிக்கா ஆதரவுடன் ஈரானை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்காவில் பல்வேறு பகுதியில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்காவின் தலையீட்டுக்கு ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியா கூறுகையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பது கவலை அளிக்கின்றது. ஏற்கனவே போரில் ஈடுபட்டவர்களின் மீதான தாக்குதல் ஆபத்தான நடவடிக்கையே. இது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு நேரடியாக அச்சுறுத்தலை விளைவிக்கும். அமெரிக்காவின் தாக்குதல் உலகளவிய பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும். இந்த தாக்குதல் மக்களுக்கும் உலகுக்கும் பேரழிவை ஏற்படுத்துவதாக அமைகின்றது. ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்ட விதிகளின் கீழ் போர் பதற்றத்தை தணிக்க ஐநா உறுப்பு நாடுகள் முன்வர வேண்டும். இந்த ஆபத்தான நேரத்தில் மேலும் குழப்பம் ஏற்படும் சூழல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது மிக அவசியம். இராணுவ நடவடிக்கையானது ஒருபோதும் தீர்வாக அமையாது. அமைதி பேச்சுவார்த்தை மட்டுமே முன்னோக்கி கொண்டு செல்லும் என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்த அமெரிக்கா பயங்கரவாதிகளுக்கு ஈரான் ஆதரவு அளிப்பதாக கூறி ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது சனிக்கிழமை இரவு தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை அடுத்து அமெரிக்கா தொடங்கிய போரை தாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் ஈரானும் அமெரிக்காவும் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தவிருப்பதாக ஹவுதி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளன. வரலாற்றில் இன்று 1980 இந்திய அரசியல்வாதி சஞ்சய் காந்தி விமான விபத்தில் உயிரிழந்தார். இவர் இந்தியாவின் முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தியின் இளைய மகனாவார். 1985 அயர்லாந்தில் அட்லாண்டிக் கடலில் மேல் 9500 மீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருந்த இந்தியாவின் போயிங் விமானத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் அதில் பயணம் செய்த 329 பேர் கொல்லப்பட்டனர். 2010 உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் ஆரம்பமானது. 2016 ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரித்தானியா வெளியேறுவதற்கு ஆதரவாக அந்நாட்டு மக்கள் 52% வாக்களித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.
மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.